மினி பரோட்டா கடை இன் அவர் ஸ்வீடன் ஹோம். வீட்லேயே நல்ல சாஃப்டான லேயர் பரோட்டா, அதுக்கு மணமணமாக சிக்கன் சால்னா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கிலோ மாவு போட்டு நல்லா அதில் சால்ட்டு போட்டுட்டு 2 எக்கு உடச்சி ஊற்றி நல்லா வெறும் மாவவே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அது ஒரு பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்குலாம் பிசைய தேவையில்லை. நார்மலாக பிசைஞ்சு ஒரு காட்டன் ஈர துணி போட்டு மூடி வச்சிடணும். 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுறணும் மாவை. நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு நல்லா பிசையணும், இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக உருண்டை போடுறதுக்கு கட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த சைஸ் பரோட்டா வேணுமோ அந்த சைஸ் ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உருண்டை உள்ளே அமுத்தி விட்டு உருண்டை பிடிக்கணும். நல்லா அமுத்தி விட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடணும். அதையும் நல்லா துணி போட்டு ஈர துணி போட்டு கவர் பண்ணி வச்சிடணும். காஞ்சிருச்சுன்னா பரோட்டா ட்ரை ஆகிடும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு அமுத்தி ஓரமாக எடுத்து வச்சிடணும். அதெல்லாம் ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீசுறதுக்கு எடுக்கணும் பரோட்டாவுக்கு. என் ஹஸ்பண்ட் தான் பரோட்டா மாஸ்டரு. பரோட்டானா போதும் அவர் பரோட்டா மாஸ்டராகவே மாறிடுவார். சூப்பராக பரோட்டா போடுவார், சூப்பராக பரோட்டாலாம் வீசுவார். நல்ல லேயராக வரும், சூப்பராக இருக்கும் பரோட்டாலாம். மாவு நல்லா ஊறினாதான் இந்த மாதிரி வீசுறதுக்கு வரும். சூப்பராக வீசிட்டு உருட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் தோசை சட்டியில் போடும்போது இந்த மாதிரி எடுத்து சும்மா அழுத்தி போட்டாலே போதும். நல்ல சூப்பராக கடையில் போடுற மாதிரியே பரோட்டா லேயர் மாதிரி வரும். எங்களுக்கு இங்கே ஸ்வீடனில் இந்த மாதிரி பரோட்டாலாம் கிடைக்கவே கிடைக்காது. ரெடிமேட் பரோட்டா கிடைக்கும், ஆனால் அது நல்லா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே இருக்கும். அடிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பரோட்டா மாஸ்டர் மாதிரியே பண்ணுவார். நல்லா சூப்பர் டேஸ்டியான நம்ம ஊர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்க்கு சிக்கன் குருமா தான் வைக்க போகிறேன். சிக்கன் சால்னா, நல்லா தண்ணி சால்னா மாதிரி வைக்க போகிறேன். பரோட்டா தட்டுன ஒன்றுவே அப்படியே எல்லாம் லேயராக பிரிஞ்சுட்டு போயிடுச்சு. சால்னாக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கணும். ஆனியன் வணங்குற கேப்லேயே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரிலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டுட்டு நல்லா சிக்கனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணணும். புதினா கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, வரமிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு விசில் வைக்கணும். குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்ட உடனே ரெடி ஆகிடும். குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் மசாலா நான் சக்தி சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலாவும் கடலை மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினோம்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சால்னா மாதிரியே இருக்கும். 3 விசில் விட்டதுக்கப்புறம் சால்னா ரெடி ஆகிடும். பரோட்டா சால்னாக்கு சைடிஷாக குழம்பு கலக்கி 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் அந்த சால்னா ஊற்றிட்டு நல்லா தோசை சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு திருப்பி எடுக்கணும். இது என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரெட்டு. எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்வோம். எங்கள் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரெட் இது. நீங்களும் இந்த மாதிரி முட்டையில் குழம்பு கலக்கி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றி அப்படியே நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.